ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம அங்கஹார சதுர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். கடனை தீர்த்து வைக்கக்கூடிய அங்கஹார சதுர்த்தி, அதாவது செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேரக்கூடிய நாள் தான் அங்கஹார சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணினா என்ன நடக்கும்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை தடைகளுமே விலகும். அதே மாதிரி முருகன், இந்த முருகனுக்கு உகந்த நாள் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வர்றது தான் அங்கஹார சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு மனசில் நீங்கள் வேண்டிக்கிட்டு முருகனையும் விநாயகரையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அது விநாயகர் கோயிலாக இருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா அங்கே முருகனும் இருக்கணும். முருகனும் ஒரே கோவிலுக்குள்ளே முருகனும் விநாயகரும் இருக்கணும். அதாவது முருகன் பார்த்திங்கன்னா மூல தெய்வமாவோ அல்லது விநாயகர் மூல தெய்வமாவோ அங்கே தெய்வம் முருகனோ விநாயகரோ கம்பல்சரி அங்கே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் முருகனையும் விநாயகரையும் பிரார்த்தனை பண்ணணும். இல்லை உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லேயே நீங்கள் என்ன செய்யலாம், முருகனுடைய ஃபோட்டோவும் விநாயகருடைய ஃபோட்டோவும் அல்லது உங்கள் வீட்டில் முருகன் விநாயகர் ஃபோட்டோ 2 பேர் ஃபோட்டோவும் இருந்துச்சுன்னா, அந்த காலத்துலலாம் முருகனும் விநாயகரும் தோள் மேலே கை போட்டிருக்க மாதிரி பக்கம் பக்கம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது. எங்கள் பாட்டி வீட்டில் இருக்குது அது இன்னமும். அந்த மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகருக்கு கொலக்கட்டை, அதாவது மோதகம் தான் ரொம்ப விசேஷம். அவருக்கு கொலக்கட்டையும், இவருக்கு முருகனுக்கு தினை மாவில் நீங்கள் ஏதாவது மாவிளக்கு மாதிரி உள்ளது தினை மாவை வெல்லம் கலந்து அவருக்கு இது 2ஐயும் சேர்த்து முருகன் விநாயகருக்கு என்ன செய்யணும், நைவேத்தியமாக படைச்சிட்டு முருகனுடைய கந்த கவசமும் விநாயகருடைய விநாயகர் அகவலையும் சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், செவ்வரளி பூ இருக்கு இல்லைங்களா, அதில் அர்ச்சனை பண்ணணும். முருகனுக்கும் விநாயகருக்கும் சேர்த்து நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வாங்கக்கூடிய லோன், கடன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனடியாக சால்வ் ஆகும். முக்கியமாக நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கு இது சால்வ் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் பார்த்திங்கன்னா கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு அதிதேவதையாக அவர் தான் இருக்கிறார். அந்த செவ்வாய்க்கிழமையே சதுர்த்தி வரனால நமக்கு கடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையே கண்டிப்பாக சால்வ் ஆகும். இது வருஷத்தில் 1 டைமோ 2 டைமோ தான் வரும். அதனால் முக்கியமான இந்த நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இந்த அங்கஹார சதுர்த்தியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.